Hello friends, welcome to Zara Indian recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல Yippee Noodles தான் பார்க்க போறோம். Yippee ஆகட்டும், Maggi Noodles ஆகட்டும், எதா இருந்தாலும் இந்த மாதிரி முறையில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவும் டேஸ்டா வித்தியாசமான சுவையில இருக்கும். ஒரு முறை நீங்க இந்த மாதிரி சமைச்சீங்கன்னா அப்புறம் எப்போ நீங்க நூடுல்ஸ் வாங்கினாலும் இதே மாதிரி தான் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க. இது நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி அதுல ஆல் நோட்டிஃபிகேஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை நீங்க ரெகுலரா பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்க ஒரு pan ஹீட் பண்ணிட்டேன். pan ஹீட் பண்ணோனே இதுல வந்து நான் இப்போ எண்ணெய் ஊத்த போறேன். எண்ணெய் பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா அதிகமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி வருது. இந்த நேரத்தில் நம்ம வெங்காயம் சேர்த்த போறோம். வெங்காயம் வந்து நான் இங்க 4 பேக் நூடுல்ஸ் எடுத்துர்க்கேன். அதனால ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். 3மே சேர்த்துட்டேன் இப்போ இது நல்லா வந்து பச்சை வாசம் போய் நல்லா ரெட் கலர் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா இத ஃப்ரை பண்ணனும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிட்டு வருது. பச்சை வாசம் எல்லாம் போகட்டும். நான் வந்து ஃபேமிலி பேக் தான் एक्चुअली வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து கொஞ்சம் லாக்டவுன்னால நிறைய கடைகள் எல்லாம் இல்ல அதிகமா. அதனால 4 பேக் நான் வாங்கி இருக்கேன். அதுவும் ஃபேமிலி பேக் மாதிரி தானே. அதனால 4 பேக் வாங்கி இருக்கேன். இப்போ அதனால அந்த குவாண்டிட்டில தான் நான் செய்ய போறேன். இப்போ நல்லா கோல்டன் பிரவுன் ஆயிட்டு வருது வெங்காயம். இந்த டைம்ல நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போறோம். இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் 4 பேக்கு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்றேன். நீங்க வந்து ஒரு பேக் யூஸ் பண்ணினா 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவை பேக் நீங்க எவ்வளவு பேக் யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுல நீங்க போட்டுக்கோங்க. நான் இங்க வந்து 4 பேக் யூஸ் பண்றனால 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது இந்த வெங்காயத்துல நல்லா வதங்கி வருது. இந்த டைம்ல வந்து நம்ம தக்காளி சேர்த்த போறோம். தக்காளி பாத்தீங்கன்னா அதே மாதிரி 3 தக்காளி எடுத்துர்க்கேன். நார்மல் சைஸ் தான். அத வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதெல்லாம் இதல போட்டுட்டேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது கூட இதுவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிட்டு வருது. இந்த நேரத்துல நம்ம உப்பு சேர்த்த போறோம். உப்பு பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தறேன். அதிகமா சேர்த்த வேண்டாம். நார்மல் டேஸ்ட்க்கு போதும். இந்த வெங்காயம் தக்காளிக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்தனா போதும். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நம்ம வந்து மிளகாய் தூளும் உப்பு வந்து அளவா சேர்த்தனா போதும். ஏனா வந்து நம்ம இப்பியோட மசாலா பாக்கெட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே இந்த உப்பு மிளகாய் எல்லாமே அதுல இருக்கும். நம்ம வந்து சும்மா இந்த வதங்குற வெங்காயமும் தக்காளிக்காக மட்டும் சேர்த்தனா போதும். இப்போ சேர்த்திட்டேன். இது கூட இப்போ நம்ம தண்ணி சேர்த்த போறோம். தண்ணி சேர்த்தறதுக்கு முன்னாடி இந்த தக்காளி எல்லாம் நம்ம முதல்ல வதங்கி வரட்டும். அதனால ஒரு 2 நிமிஷம் இத நம்ம மூடி வச்சிரலாம். இப்போ நான் இத சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் போல இத நான் மூடி வைக்க போறேன். மூடி வச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சு. ஓபன் பண்றேன் பாருங்க. நல்லா அந்த மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயி நல்லா இந்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி டைப்ல வருது. இப்போ வந்து இது கூட நம்ம தண்ணி சேர்த்த போறோம். தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பேக் 200 ml தண்ணி சேர்த்தணும். அந்த பேக்லயே போட்டுருப்பாங்க. நம்ம வந்து இன்னைக்கு 4 பேக் யூஸ் பண்றோம். அதனால நான் வந்து 800 ml அதாவது 800 ml தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இத. நீங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மசாலா நீங்க அந்த தண்ணி எடுத்து நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. பாதி உப்பு தான் இருக்கும். half உப்பு இருந்தா போதும். கொஞ்சம் வந்து உப்பு கம்மியா தான் இருக்கணும். ஏனா மசாலால அதிகமா உப்பு இருக்கும். அதனால நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துறேன். இது கூட இப்போ நம்ம மசாலா பேக் சேர்த்த போறோம். அதுல Yippee Noodlesல இருக்கும் இல்லையா அந்த மசாலா பேக் அதுல 4மே இருக்கு. அதுல 4மே இது வந்து இப்போ இந்த தண்ணி ஊத்துறத நம்ம சேர்த்திக்கிறோம். இப்போ 4மே இல்ல சேர்த்திட்டேன். இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். கூடவே கொத்தமல்லி ஒரு அளவுக்கு ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தூவிக்கிறேன். அது வந்து ஃப்ளேவர்க்காக தான். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இத ஒரு 10 நிமிஷம் போல நல்லா மூடி வச்சிரலாம். இது வந்து நல்ல தண்ணி வந்து கொதி வரணும். கொதி வர ஸ்டேஜ்ல தான் நம்ம மேகி போட போறோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிருச்சு. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இது நம்ம நூடுல்ஸ் போடுறதுக்கு கரெக்ட்டான டைம் இது. இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் போட்டுக்கலாம். நான் இப்போ Yippee Noodles தான் எடுத்துர்க்கேன். 4 பேக் எடுத்துறோம். இப்போ நான் 4 பேக்கும் கொஞ்சம் தனித்தனியா தூரமா நம்ம இதல கொதி வந்த தண்ணில போட்டுக்கலாம். Yippee ஆகட்டும் Maggi Noodles ஆகட்டும் எல்லாமே இதே மாதிரி process தான் செய்ய போறோம். நீங்க எந்த நூடுல்ஸ் வாங்குனாலும் இந்த மாதிரி மசாலா இந்த மாதிரி அளவுல சேர்த்தி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும்.
இப்போ நான் இங்கே 4மே சேர்த்திட்டேன். இதை நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. உள்ள நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. நீங்கள் இது ரொம்ப உடஞ்சி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது நூடுல்ஸ் குழந்தைங்களாம் எடுத்து சாப்பிடும்போது நல்லா நீளமாக வரும். அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடைக்காமல் போடுங்க. இல்லை நார்மலாக எப்பவும் போல் கொஞ்சம் நார்மலாகவே இருக்கட்டும்னா அதில் கொஞ்சம் நீங்கள் உடச்சி விட்டுக்கோங்க. நான் இங்கே இதை லைட்டாக கொஞ்சம் உடச்சி விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு இப்படி நீளமாக வர்றது எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க உடைக்க வேண்டாம். நான் இங்கே கொஞ்சம் உடச்சி விட்டுருக்கேன் இந்த நூடுல்ஸை. இப்போது ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சு இது ஓப்பன் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணுறேன். இது தண்ணி நல்லா வடிஞ்சு வரணும். தண்ணியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வரணும். 5 நிமிஷத்துக்கு நான் சிம்மில் வச்சு தான் குக் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொத்து மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த நூடுல்ஸ் எல்லாம் நல்லா உடஞ்சி வரும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி நீளமாக வர்றது தான் உங்களுக்கு இஷ்டம்னா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இதை நான் மூடி வச்சுக்கிறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நல்லா வெந்து வருது. ஆனாலும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஆஃப் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் இப்போ வெந்துருச்சு. 95% நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் வேணும்னா நீங்கள் இப்போவே ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வடிஞ்சு வரணும். அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் இதை மூடி வச்சுக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் அதில் வடிஞ்சு நம்ம நினச்ச டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு இப்போ நூடுல்ஸு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு பெரியவங்க யாராகட்டும் இது விருப்பப்படாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் இது. எதுவுமே வேலையில்லை. மசாலா பேக் அதிலே இருக்குது, எல்லாமே இருக்குது. 200 ml வாட்டர் சேர்த்தி இதே மாதிரி நான் சொன்ன இதே அளவில் மசாலா சேர்த்தி தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், டோட்டலாக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு சர்விங் பிளேட்டில் இதை நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீக்லி ஒன்ஸ், அதாவது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் எப்போவுமே இதுதான் டிஃபனாக இருக்கும். ஏன்னா லீவ் டைம் எல்லாருமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணி எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் இது நூடுல்ஸ். ஸோ இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலாவோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக உங்களுக்கு வீடியோ பார்க்கணுன்னா நம்ம ஜாரா இந்தியன் ரெசிபீஸ்க்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய்.